ஒரு காலத்துலன்னு சொல்றத விட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2010க்கு முன்னாடி 2005 6 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வர ஹீரோக்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரஜினியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் பாடல் காட்சிகளில் வசனங்களில் வைப்பாங்க. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம தலை அஜித்தும் சரி தளபதி விஜயும் சரி இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அஜித்தை விட விஜய் ரொம்பவே அதிகமாக பண்ணிக்காரு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோ தான் ரஜினி படம் வேணாம், அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்த ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்ம எஸ்டிஆர் என்கிற சிம்பு என்கிற சிலம்பரசன் தான். அவர் கொண்டாடிய ஹீரோ நம்ம தலை அஜித். ஸோ சிம்புவோட ஆரம்பகால படங்கள் தலை அஜித்தை பற்றின பயங்கரமான ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும், பாராட்டுவார், அவரை பற்றின பல விஷயங்கள் பண்ணுவார். தியேட்டரில் அவர் படம் ஓடிட்டு இருக்கும்போது இவர் போய் கோஷம் போடுவார் தலை வாழ்கன்னு. இது பல உதாரணங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சிம்பு ஆரம்பித்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவும் அதே டைமில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான். இத்தனைக்கும் சூர்யாவுக்கும் அஜித்துக்கும் பெரிய கேப்லாம் கிடையாது. ஆனாலும் கூட அஜித்தின் மேல் கொண்ட அன்பால் மரியாதையால் அஜித்துக்கு புகழ் சேர்த்தார் சூர்யா. எப்படின்னா, சூர்யா நடித்த மாயாவி படத்தில் அஜித்தோட அட்டகாசம் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போது அட்டகாசம் கெட்டப்லேயே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கழுத்து முழுக்க நகைகளை போட்டுக்கிட்டு சூர்யாவில் போய் அஜித்துக்கு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவார், கொண்டாடுவார், டான்ஸ் ஆடுவார். ஸோ அதை பார்த்த இண்டஸ்ட்ரிங்க பல பேருக்கு டவுட்டு, என்னது சூர்யாவும் அஜித்தும் வெற்றியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சூர்யாவும் அப்போ நந்தா, மௌனம் பேசுதே, உன்னையனுத்து, காக்க காக்கன்னு ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அஜித் சூர்யாவோட பல படிகள் உயர்ந்த ஒரு ஹீரோ. ஆனால் அப்படி இருக்கும்போது சூர்யா ஏன் அஜித்தை கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருந்துச்சு. அதற்கான பதிலை நம்ம சிங்கப்புலியே சொல்லியிருக்காரு. அதாவது மாயாவி படத்தில் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன் சார், ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் போய் சட்டையை கிழிச்சிக்கிட்டு பயங்கரமாக ஓப்பனிங் கொடுக்குறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு. அப்போது சூர்யா சார் சொன்னது, எந்த ஹீரோ வச்சுக்கலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் தான் அஜித் சார் படத்தை வைங்க அப்படின்னு சொல்லி அட்டகாசம் படத்தை வச்சோம். ஸோ அந்த டைம் சூர்யா சாரோட பெருந்தன்மை மிகப்பெரிய உயரத்தில் இருந்துச்சு. நாங்கள் கூட அஜித் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ரெட்டுங்கிற படத்தில், அதனால் வச்சுக்கலான்னு சொன்னால் அவர் நினச்சிருந்தா வேணான்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அஜித் சாருக்கு நம்ம ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே சூர்யா சார் பண்ணார் அப்படின்னு சொல்ல பயங்கரமாக அந்த வீடியோ இப்போ பயங்கர வயலாகிட்டு இருக்கு. ஸோ சூர்யாவோட பெருந்தன்மைக்கு ஒரு சான்றா இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.